வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித அந்தோணியார் வணக்க மாதத்தின் 6வது நாளுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்று நாம் புனித அந்தோணியாரின் நோய் நீங்கும் மன்றாட்டை சிந்திக்கப் போகின்றோம். நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் நோயின் வலியில் தவிக்கின்றோம். அது உடல் நோயாக இருக்கலாம், மன நோயாக இருக்கலாம், அல்லது ஆன்மாவின் தளர்வாக இருக்கலாம். அந்த வேளையில் நமக்கு தேவையானது நம் அருகில் இருக்கும் ஒருவரின் கருணையும் கடவுளின் அருளும் தான். அத்தகைய தருணங்களில் புனித அந்தோணியார் ஒரு பேரருள் தூதராக மிளிர்கின்றார். அவர் வாழ்ந்த நாட்களில் பலர் அவரிடம் சென்று அவருடைய மன்றாட்டின் மூலம் பிணிகள் நீங்கி அதிசயங்களை அனுபவித்தனர். அவரது கைகளால், அவருடைய வார்த்தைகளால், அவருடைய ஜெபங்களால் இறைவன் நோய்களை குணமாக்கினார். இன்றும் அவர் அவரது பரிந்துரை வழியாக நம்மை தொடுகின்றார். இன்று நாம் நம் உடலின் வலியை குறைக்க, நம் உள்ளத்தின் பதட்டத்தை தவிர்க்க, நம் ஆன்மாவின் சோர்வை நீக்க புனித அந்தோணியாரின் துணையை நாடுகிறோம். அவரது பரிசுத்த வாழ்வு, அவரின் பேரருளான அர்ப்பணிப்பு, மற்றவருக்காக இன்று வரையிலும் ஜெபிக்கும் அந்த அன்பு, இவை அனைத்தும் அவரை இறைவனின் சிறப்பான தூதராக அமைத்துள்ளது. அவரது மன்றாட்டின் மூலம் இறைவனது கருணை கரங்களில் நாம் நம்மை இன்று ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த நாளில் புனித அந்தோணியாரை பின்பற்றி நாம் நம் நோய்களையும் துன்பங்களையும் குழப்பங்களையும் அவரது பாதங்களில் வைத்து இறைவனிடத்தில் அவர் பரிந்துரை செய்வாராக என்று நம்பிக்கையுடன் சொல்வோம். புனித அந்தோணியாரே, இறைவனிடம் பரிந்துரை செய்து எங்களை முழுமையாக குணப்படுத்தும். அவருடைய மன்றாட்டின் மூலம் நம் வாழ்க்கையில் ஓர் மாற்றம் நிகழட்டும். நம் உடல் நலத்திலும் மன அமைதியிலும் இறைவனுடைய அருளின் நிழல் தென்படட்டும். இன்று உங்கள் குடும்பத்தில் ஒருவர் நோயால் தவிக்கின்றாரா? மருத்துவமனைகளில் பதட்டத்துடன் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை கவனித்துக் கொண்டு இருக்கும் உங்கள் கண்களில் கவலையும் நம்பிக்கையும் கலந்திருக்கின்றதா? உங்கள் உள்ளத்தை உடைத்துக் கொண்டு வருகிறதா அந்த வலி? உங்கள் உடல் பலவீனத்தில் சோர்ந்து போய்விட்டதா? அப்படியானால் இன்று உங்கள் வாழ்வில் ஒரு திருப்பு முனை நிகழக்கூடும். ஏனெனில் இது பிணி நீங்கும் ஜெப நாள். புனித அந்தோணியார் வாழ்ந்த காலத்தில் மக்கள் அவரிடம் வந்தார்கள். நம்பிக்கையோடு, ஆழ்ந்த ஜெபங்களோடு, வலியால் தவித்தவர்கள், இயலாமையில் துடித்தவர்கள், குடும்ப வாழ்வில் நொந்தவர்கள் அனைவரும் அவரை தேடினார்கள். அவரின் பேரருள் மன்றாட்டால் பிணிகள் நீங்கின. பசுமை இல்லாத உடல்களுக்கு உயிர் வந்தது. நம்பிக்கையற்ற கண்களில் ஒளி பிறந்தது. இன்றும் அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். உங்கள் கண்களில் கண்ணீராகவும், உங்கள் செவிகளில் நம்பிக்கையான வார்த்தைகளாகவும், உங்கள் உடலில் குணமளிக்கும் மருத்துவராகவும். கேளுங்கள், நம்புங்கள், ஜெபியுங்கள். மீட்புக்கான அழைப்பு வந்துவிட்டது. இப்போது நீங்கள் தான் பதிலளிக்க வேண்டியது. தவிர்க்க முடியாத பிணியின் பயத்தை தாண்டி இறைவனிடம் திரும்பி செல்லும் தருணமாக இந்நாளை மாற்றுங்கள். திரும்ப திரும்ப கேட்பதன் வாயிலாக அற்புதங்களை பெற முடியும். விசுவாசத்துடன் கேட்டால் உங்கள் இருதயம் சொல்லும் முன் இறைவன் பதிலளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது அதை பெற்றுவிட்டீர்கள் என்ற நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். இன்றைய ஜெபம் உங்கள் குடும்பத்திற்கு ஒரு புதிய விடியலை தரட்டும். நீங்களும் உங்கள் குடும்பமும்
புனித அந்தோணியாரின் மன்றாட்டால் முழுமையாக குணமடைய வாழ்த்துக்கள். பிணி நீங்க ஜெபம். புனித அந்தோணியாரே, நோயாளிகளுக்கு ஆறுதல் தருபவரே, இறந்தோரை இறைவனின் வல்லமையால் உயிர்த்தெழுப்பியவரே, அடியாளான உங்களுடைய நோய்களை எடுத்து கூறவும். நான் படும் துன்பங்களை கண்டு மனம் இறங்கி பிணியை நீக்கிவிடும். உமது மன்றாட்டால் பிணி அகலும். நன்றியறிதலாக ஏழைகளுக்கு என்னாலான தருமம் செய்வேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இப்பொழுது நாம் நோயாளிகளுக்கான குணமடையும் திருவிவிலிய வார்த்தைகளை கேட்க இருக்கிறோம். இந்த இறைவனின் வாக்குறுதிகள் ஏற்கனவே எண்ணற்ற மனிதர்களுக்கு குணம் அளித்திருக்கின்றன. நீங்கள் அவற்றை வாசிக்கும் போது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் அருள் கிடைக்கும். திருப்பாடல்கள் 41. நோயுற்றவரின் மன்றாட்டு. எளியோரின் நலனில் அக்கறை கொள்பவர் பேறு பெற்றவர். துன்ப நாளில் ஆண்டவர் அவரை விடுவிப்பார். ஆண்டவர் அவரை பாதுகாப்பார், நெடுங்காலம் வாழ வைப்பார். நாட்டில் பேறு பெற்றவராய் விளங்க செய்வார். எதிரிகளின் விருப்பத்திற்கு அவரை கையளிக்க மாட்டார். படுக்கையில் அவர் நோயுற்று கிடக்கையில் ஆண்டவர் அவருக்கு துணை செய்வார். நோய் நீங்கி படுக்கையினின்று அவர் எழும்பும்படி செய்வார். ஆண்டவரே, எனக்கு இரங்கும், என்னை குணப்படுத்தும். உமக்கு எதிராக பாவம் செய்தேன் என்று மன்றாடினேன். என் எதிரிகள் என்னை பற்றி தீயது பேசி, அவன் எப்போது சாவான், அவன் பெயர் எப்போது ஒளியும் என்கின்றனர். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் நயவஞ்சகமாக பேசுகின்றான். என்னை பற்றிய தவறான செய்திகளை சேகரித்துக் கொண்டு வெளியே போய் அவற்றை பரப்புகின்றான். என்னை வெறுப்போர் அனைவரும் ஒன்று கூடி எனக்கு எதிராய் காதோடு காதாய் பேசுகின்றனர். எனக்கு தீங்கிழைக்க திட்டமிடுகின்றனர். தீயது ஒன்று அவனை உறுதியாய் பற்றி கொண்டது. படுக்கையில் கிடக்கின்ற அவன் இனி எழவே மாட்டான் என்று சொல்கின்றனர். என் உற்ற நண்பன், நான் பெரிதும் நம்பினவன், என் உணவை உண்டவன் எனக்கு ரெண்டகமாக தன் குதிகாலை
தூக்குகின்றான். ஆண்டவரே, என் மீது இறங்கி நான் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும்படி தூக்கிவிடும். என் எதிரி என்னை வென்று ஆர்ப்பரிக்கப் போவதில்லை. இதனால் நீர் என்னில் மகிழ்வுறுகின்றீர் என்பதை அறிந்து கொள்கின்றேன். நானோ நேர்மையில் உறுதியாயிருக்கின்றேன். நீர் எனக்கு ஆதரவளிக்கின்றீர். உமது முன்னிலையில் என்னை என்றும் நிலை நிற்க செய்கின்றீர். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் புகழப் பெறுவாராக. ஊழி ஊழியாய் புகழப் பெறுவாராக. ஆமேன், ஆமேன். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வரை உள்ள இறை வார்த்தைகள். தொழுநோயாளர் நோய் நீங்குதல். இயேசு மலையிலிருந்து இறங்கிய பின் பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். அப்பொழுது தொழுநோயாளர் ஒருவர் வந்து அவரை பணிந்து, ஐயா, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொன்னார். உடனே அவரது தொழுநோய் நீங்கியது. இயேசு அவரிடம், இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அதுவே சான்றாகும் என்றார். நூற்றுவர் தலைவரின் பையன் குணமடைதல். இயேசு கப்பர்நாகூமுக்கு சென்றபோது நூற்றுவர் தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். நூற்றுவர் தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன். என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படை வீரரும் உள்ளனர். நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார். வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார். இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இஸ்ரவேலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலிருந்தும் பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடன் விண்ணரசின் பந்தியில் அமர்வர். அரசுக்கு உரியவர்களோ புறம்பாக உள்ள இருளில் தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். பின்னர் இயேசு நூற்றுவர் தலைவரை நோக்கி, நீர் போகலாம், நீர் நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும் என்றார். அந்நேரமே பையன் குணமடைந்தான். பேதுருவின் மாமியார் குணமடைதலும் இயேசு பலருக்கு குணமளித்தலும். இயேசு பேதுருவின் வீட்டிற்குள் சென்றபோது பேதுருவின் மாமியார் காய்ச்சலாய் படுத்திருப்பதை கண்டார். இயேசு அவரது கையை தொட்டதும் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவரும் எழுந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்தார். பேய் பிடித்த பலரை மாலை வேளையில் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். அவர் ஒரு வார்த்தை சொல்ல அசுத்த ஆவிகள் ஓடிப்போயின. மேலும் எல்லா நோயாளர்களையும் அவர் குணமாக்கினார். இவ்வாறு அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்தது
நிறைவேறியது. கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்கள் நம்பும் அளவிற்கே உங்கள் பிணி நீங்கும். நாம் நோய்களில் தவிக்கும் போது உடலுக்கு மாத்திரைகள் தேவைப்படலாம். ஆனால் உண்மையான குணமடைதல் என்பது உடலை தாண்டி உயிரை தொடும் நம்பிக்கையின் பயணம்தான். மனதிற்கு மாத்திரை இல்லை. அதற்கு தேவையானது ஆதரவும் அன்பும் பக்தியும் மன்னிப்பும் இறைவனின் அருளும். இயேசு சொன்ன வார்த்தையே போதும். நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக. அந்த வார்த்தையின் தன்மை மருந்தாகிறது. அவர் வாயிலாக வரும் அருள் உடம்பை அல்ல, முழு வாழ்வையே குணமாக்கும். அந்த வார்த்தைகள் இன்று உங்கள் வாழ்க்கையில் நிகழ வேண்டும் என விரும்புகிறீர்களா? அப்படியானால் உங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்துங்கள். நம்பிக்கையின் அளவே இறைவனுடைய செயலின் அளவாக மாறுகிறது. நம்பிக்கை சிறிது என்றால் அருள் ஒரு நீர்த்துளி போல் விழும். நம்பிக்கை பெரிது என்றால் அருள் பெரு வெள்ளமாக பாயும். புனித அந்தோணியார் இவற்றை நன்கு உணர்ந்திருந்தவர். அவர் மக்கள் மத்தியில் பிரகாசித்தது அவரது அறிவால் மட்டுமல்ல, அவருடைய நம்பிக்கையின் ஆழத்தால். அந்த நம்பிக்கையே இன்று உங்கள் வழியாக தொடர விரும்புகிறது. அவர் உங்கள் நம்பிக்கைக்கு தூதனாக நடக்கிறார். ஆதலால் நீங்கள் உங்கள் நம்பிக்கையை நிலைத்திருக்க செய்ய வேண்டும். நம்புங்கள், ஜெபியுங்கள். புனித அந்தோணியாரின் வழியே அருள் பெற்றிடுங்கள். நோயாளிகளுக்கான சக்தி வாய்ந்த ஜெபம். கருணை மிகு எங்கள் வல்லவராகிய ஆண்டவரே, உமது திரு கரங்களில் நாங்கள் அடைந்துள்ள நோயையும் துன்பத்தையும் ஒப்புவிக்கின்றோம். உமக்கு முன் விழுந்து தாழ்மையுடன் கெஞ்சுகின்றோம். எங்கள் உடலையும் உள்ளத்தையும் தீண்டும் துன்பங்களை நீக்கி உமதருளால் நாங்கள் நலமடைய செய்யும். உமக்கே எல்லாம் சாத்தியமாகும். உமதருளால் காற்று அமைந்தது, பிணிகள் ஓடியது, அசுத்தாவிகள் தப்பிச் சென்றன. அந்த ஆண்டவர் நீங்கள்தான் இன்று இங்கு எங்களுடன் வாழ்கின்றீர். ஆண்டவரே, நாங்கள் இன்று நினைவு கூறும் உமது அற்புதங்களான நோயுற்ற தொழு நோயாளி, நூற்றுவர் தலைவரின் பையன், பேதுருவின் மாமியார், அவர்களை உம் வார்த்தைகளால் குணமாக்கினீர். இப்போது எங்கள் உயிரிலும் எங்கள் குடும்பத்தில் துன்புறுவோரிடமும் அதே வார்த்தையை சொல்லும். நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக. இயேசுவே, உமது திரு இருதயத்தின் ஆழத்திலிருந்து எழும் அன்பு குரலை கேட்க வேண்டுகிறோம். மன்னிப்பின் வார்த்தை, பரிசுத்தத்தின் வார்த்தை, வாழ்க்கையை மீட்டெடுக்கும் வார்த்தை, அந்த வார்த்தை எங்கள் மீது உரைக்கவும். நோயால் உறைந்த உடல்களில், கண்ணீரால் நிறைந்த கண்களில், வலியில் சோர்ந்த உள்ளங்களில் உம் நம்பிக்கையின் ஒளியை பரப்பும். தந்தையே, உம் மகனாகிய இயேசுவின் துயரங்கள் மூலமாக எங்கள் நோய்களையும் தூக்கி எடுத்தருளும். அவர் சிதைந்தார், நாம் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக. அவர் காயமடைந்தார், நாம் குணமடைய வேண்டும் என்பதற்காக. இப்போது அதே இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உம்மை நோக்கி ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து நிற்கின்றோம். பரிசுத்த ஆவியே, நோயின் இடைவெளியில் கூட நம்பிக்கையை கொடுக்கும் தைரியத்தை அருளும். குணமடையும் நம்பிக்கையின் மெழுகுவர்த்தியை எரிய வைக்கும் கிருபையை நல்கும். மருத்துவமனைகளிலும் அறுவை சிகிச்சையிலும் தவிர்க்க முடியாத நேரத்திலும்
உம் திரு தூதர்களை அனுப்பும். நேசித்தவர்கள் தவிர்க்கும் பொழுதிலும் உம் அன்பு எங்களை தவிர்க்காது என்பதை நாங்கள் உணர செய்யும். ஆண்டவரே, எமது இதயங்களை நேர்மையாக்கும், எமது உடல்களை சுகமாக்கும், எமது ஆன்மாக்களை பரிசுத்தமாக்கும். உமது அருளை விரைந்து அனுப்பும். ஆண்டவர் எனக்கு நலம் செய்வார் என்று நம்பிக்கையோடு கூறுங்கள். இத்துயர நேரத்தில் ஆண்டவரே, உமது திருக்கரங்களில் என் உடலையும் உயிரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். நோய் நீங்கி சுகம் தாரும் அப்பா என்று நம்பிக்கையுடன் உரைப்போம். இவ்வுலகில் குணமடையாவிட்டாலும் கூட விண்ணரசில் எங்கள் ஆன்மா சுத்தமாக்கப்பட்டு உம் திருமுகத்தை என்றும் காணும் பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கட்டும். இதையெல்லாம் நாங்கள் புனித அந்தோணியாரின் வாயிலாக தந்தை, மகன், பரிசுத்த ஆவி என்ற ஒரே கடவுளிடம் இருந்து மௌனமாய் வேண்டுகின்றோம். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நாம் இன்று பிணி நீங்க ஜெப நாளில் புனித அந்தோணியார் நம் வாழ்வில் நிகழ்த்தும் அற்புதங்களை மனதில் வைத்து முழு நம்பிக்கையோடு அவரை நோக்கி ஜெபித்தோம். தயவு செய்து இந்த காணொளியினை பார்த்த பிறகு நீங்கள் தெரிந்த ஒருவருக்கு இதை பகிருங்கள். ஒரு நொடியில் அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படலாம். அந்தோணியாரின் பேரருளால் அவர்கள் உடல், மனம், ஆன்மா நிம்மதி பெறட்டும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித அந்தோணியாருக்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித மரியாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி ஸ்வாலக சபையின் பாதுகாவலரான அமலோற்பவ கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ தாய்க்கு விசேஷ பிரியமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி ஸ்வாலக சபையின் நவரத்தினமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி ஸ்வாலக பிரான்சிஸ்குவை உத்தம விதமாய் கண்டு பாவித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆத்துமாக்களை ரட்சிக்க வேண்டும் என்னும் ஆவலினால் அப்போஸ்தலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ சிநேக பெருக்கத்தினால் வேத சாட்சியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புண்ணியங்களினால் பூரண ஸ்துதியரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்களுடைய புனிதத்தனமுடைய புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது கரங்களில் திவ்ய பாலனை ஏந்த பேறு பெற்ற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பதித மார்க்கங்களை சிதறடிக்கும் சம்மட்டியான
புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சபையின் தெளிவான தீபமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கீழ்ப்படிதலுக்கு உத்தம மாதிரிகையான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரித்திரத்தை குறையற நேசித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கற்பில் தூய்மையின் லீலியாகிய புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிநேகத்தால் சாந்தி வீசுகிற ரோஜா புஷ்பமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பேய்களை நடுநடுங்க செய்கிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வர பிரசாதங்களினால் வற்றாத வாய்க்காலான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கஸ்தி படுகிறவர்களுக்கு தேற்றரவான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாத்திரைக்காரருக்கு வழிகாட்டியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரரை குணப்படுத்துகிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகளினால் பிரபல்யமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஊமைகளுக்கு பேசும் வரம் அளிக்கின்ற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். செவிடருக்கு கேட்கும் சக்தி அளிக்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குருடருக்கு பார்வை அளிக்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முடவர்களை சுகப்படுத்துகிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரித்தவர்களை உயிர்ப்பிக்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமற் போன பொருட்களை கண்டெடுக்க செய்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மை மன்றாடுகிறவர்களுக்கெல்லாம் தவறாமல் உதவி செய்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசின் சகல சற்பனைகளில் நின்று நாங்கள் விலகும்படியாக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இடி பெருங்காற்றுகளில் நின்று நாங்கள் விலகும்படியாக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் ஆயுள் காலமெல்லாம் உமது மன்றாட்டுகளின் உதவியை அடைய நாங்கள் பாத்திரமாயிருக்கத்தக்கதாக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. இயேசு கிறிஸ்து நாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாயிருக்கத்தக்கதாக பதுவை பதியரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, உமது ஸ்துதியரும் முத்திப்பேறு பெற்றவருமான தூய அந்தோணியாரை ஸ்துதிக்கிற உமது புனித பத்தினியான திருச்சபையின் பிள்ளைகள் எல்லோரும் அவருடைய மன்றாட்டினால் சகல அவசரங்களிலும் உமது பரிகார சகாயங்களை அடையும்படியாகவும் நித்திய பேரின்பத்திற்கு பாத்திரமாயிருக்கத்தக்கதாகவும் கிருபை கூர்ந்தருளும். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளின் இறுதியில் நீங்கள் உயர்த்திய ஜெபமும் விட்டு வைக்காத நம்பிக்கையும் விண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. புனித அந்தோணியார் உங்கள் வழியில் நடக்கின்றார். இறைவன் உங்கள் அருளில் இருக்கின்றார். உங்கள் கண்ணீரின் ஒரு துளி நாளைய அற்புதத்தின் விதையாகும். இன்று நீங்கள் காத்திருந்த பதில்
நாளை உங்கள் கதையாக மாறும். இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும். ஆமீன்.